வேல்ஸ் ஐஎஸ் அகாடமி நீங்கள் நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. நம்ம ஃப்ரீ கிராஷ் கோர்ஸு, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சு, எல்லாமே ஃப்ரீ கைடன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கோம். நம்ம இதில் நெக்ஸ்ட்டு வந்து கோச்சிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் வந்து ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து போட்டே தான் இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4க்கு எப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம கிளியர் கட் ஐடியாவாக பார்த்துருவோம். எல்லாருமே அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போது எப்போ சார் ரேங்க் லிஸ்ட் இது டிஎன்பிசி குரூப் 4க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் வரும் அப்படிங்கிறத சொன்னாங்க. மார்ச் மாதம் திட்டமிட்டபடி அப்ளிகேஷன் அந்த ஆன்லைன் வந்து ரிலீஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறது டிஎன்பிசியை அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேறு அந்த பிப்ரவரி 14th வந்து எம்பிசி வி ப்ராப்ளமும் 7.5 ரிசர்வேஷன் கேஸுமே அந்த இதில் இருக்குது. அப்பீல் எங்கன்னா இந்த வேலை வாய்ப்புகளுக்கும் எம்பிசி வியா, எம்பிசி டிஎன்சி, எம்பிசி ஓ அந்த ஓ அப்படிங்கிறதா இருக்குது பார்த்தீங்களா, அதில் மொத்தமாக ஓல்டு பேட்டர்ன் படியா இல்லை எம்பிசி வி அப்படி தனித்தனியாக கொண்டு வரணுமா அப்படிங்கிறதையும் அந்த கேஸ் வந்து பிப்ரவரி 14, 15 தான் இது பண்ணுறாங்க. அப்போது அதுக்கப்புறம் தான் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4க்கு வந்து கண்டிப்பாக வரும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாள் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கண்டிப்பாக வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்ச் 2nd வீக் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. மார்ச் ஒரு 8 இல்லை 9 கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிஎன்பிசி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து வந்துடும். டிஎன்ஏயோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து வந்துடும். இது ஒரு 20 நாளைக்கு வந்து இருக்கும். 20 நாளைக்கு வந்து இருக்கும் மேக்ஸிமம். அப்போது மார்ச் 29 வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு இதாக தான் இருக்கும். எல்லாருமே மோஸ்ட்லியாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நாள் வந்து யாருமே அப்ளிகேஷன் போட வேண்டாம், லாஸ்ட் நாள் யாரும் போட வேண்டாம், நடுவில் இன்பிட்வீன் இருக்கிற இதில் மட்டும் போடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே 2வது இப்போ 8ஆம் தேதி வருதுன்னா 9ஆம் தேதி எல்லாருமே போட்டு முடிச்சிருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா எல்லாமே போட்டு முடிச்சிருங்க. அப்போயிலேருந்து நம்ம ஒரு 90 நாள் கிராஷ் கோர்ஸ் வந்து வைக்கும். தமிழ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ், மேக்ஸ் 25க்கு 25 எப்படி எடுக்கிற எல்லாமே நம்ம டீச்சிங் ஸ்டாஃப்ஸை வச்சு நம்ம வந்து இது பண்ணிடுவோம். புதுசாக ஆரம்பித்த சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. இப்போ குரூப் 2Aக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2Aக்கும் இந்த பிப்ரவரி அந்த இப்போ கேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 17 வந்து தீர்ப்பு வருது. தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு மனு வந்து கொண்டு போயிருக்கு. அப்போனா கண்டிப்பாக வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிப்ரவரி 20 வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு பிப்ரவரி எண்டுக்குள்ளேயோ இல்லை மார்ச் 1st வீக் வரைக்கும் குரூப் 2, குரூப் 2A கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து எவ்வளோ எடுத்தால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிமினரி மெயின் இருக்குது. குரூப் 2Aக்கு ப்ரிலிமினரி மெயின் அப்படிங்கிறது இருக்குது. ப்ரிலிமினரியில் பாஸ் மார்க் எடுத்தாலே போதும். 300க்கு 150 எடுத்தாலே நீங்கள் வந்து போதும். அதுக்குமே நம்ம கோச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிஎன்பிசி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் போடுவோம். கம்யூனிட்டி வைஸ் எல்லாமே நம்ம வந்து போடுவோம். இந்த நெக்ஸ்ட்டு கோச்சிங் லெசன்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுவோம். டைம் வீடியோ பார்க்கலாம்.